இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் அந்த லட்சுமிய ஒரு கெட்ட பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா அவ ரொம்பவே நல்லவ. சரியான நேரத்துக்கு என்னோட உயிரை காப்பாத்திட்டா. ஆனா அந்த பல்வேந்தர் அவன் ஏமாத்துக்காரன்னு காட்டிட்டான். முதல்ல என்ன ஏமாத்தனா, இப்ப லட்சுமி பின்னாடி அலையறான். நல்ல வேளை நான் லட்சுமி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஆனாலும் நான் லட்சுமிய முழுசா நம்பலாமா? இல்ல ஒருவேளை பேச்சுக்கு சொல்லிட்டு போனாளா? லட்சுமி போய் சொல்லிருக்க மாட்டா. அப்படிதானே நீயும் அவளை நம்புற? நானும் அவளை முழுசா நம்புறேன். ஏன் அது தெரியாது. ஆனா அவகிட்ட என்னவோ இருக்கு. கள்ளம் கபடம் இல்லாத மனசு. அவளை நம்பலான்னு ஏன் மனசு சொல்லுது. அதோட நீயே பாரு, அவ எனக்காகவும் உனக்காகவும் கண்டிப்பா ஏதாவது செய்வா. கடவுளே, என்ன இது சோதனை? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? வர வர கடவுளை கூட புரிஞ்சுக்க முடியலம்மா. ரிஷியும் லக்ஷ்மியும் தெய்வீக ஜோடி. அவங்கள சேர்த்தவர் அவரு. நம்ம மூலமா அவங்க கல்யாணத்தையும் நடத்தி வச்சாரு. அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுமா? எதுக்கு உயிருக்கு உயிரா இருக்கிறவங்க பிரியணும்? பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ணா, கண்ணோட்டம். நீங்க எங்க கண்ணோட்டத்துல பாருங்க. இங்க ரெண்டு அன்பானவங்க பிரியல, சொல்ல போனா ஒண்ணு சேர்றாங்க. ரிஷி அண்ட் மலிஷ்கா. பாக்குற கண்ணோட்டமே தப்பா இருந்தா பாக்குற விஷயங்கள் எல்லாமே தப்பா தான் இருக்கும் கரிஷ்மா. என்ன சொல்லணும்னா, நீ எதை பார்க்க நினைக்கிறியோ அதைத்தானே பாப்ப. நீ நினைச்சது தானே சாதிப்ப. ஐ எம் சாரி மாம். இதே விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னா உனக்கு என்னோட வயசு ஆகும்போதுதான் அப்ப புரியும். நீ எப்ப பாட்டி ஆகுறியோ அப்ப எனக்கு சொல்லு. அது வரைக்கும் உனக்கு பேசுற தகுதி இருக்கணும். அம்மா வாய மூடு. பேசுறது போதும். என்னம்மா, நாம ஏன் இதெல்லாம் பார்க்கணும்? நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத பாருங்களேன். ரிஷி தப்பு பண்ணிட்டு அந்த தப்பையும் அவன் திருத்திக்கிறான். இந்த நிமிஷம் நாம இத பத்தி தான் யோசிக்கணும். நாம மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் இதான் செய்வாங்க. சரி, அதை விடுங்க. நீங்களே சொல்லுங்க, ரிஷி இந்த மாதிரி செய்யலன்னா இந்த உலகத்துக்கு முன்னாடி நிமிர்ந்து நடக்க முடியுமா சொல்லுங்க? மத்தவங்க முகத்துல எப்படி முழிப்பான்? மத்தவங்கள விடுங்க, வீட்டுல நம்ம முகத்துல எப்படி முழிப்பான்? கஷ்டம் தானே? இங்க பாருங்கம்மா, வேற வழியே கிடையாது. ரிஷி இப்படிதான் செஞ்சு ஆகணும். இதுதான் கரெக்ட் அண்ட் இதுதான் நடந்தாகணும். இன்னும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ரிஷி பண்ண தப்புக்கு லக்ஷ்மியை தண்டனை அனுபவிக்கணும். நாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் லக்ஷ்மியை தண்டிச்சிட்டு இருக்கோம். நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம மகன் மேல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. ரிஷி தன்னோட தப்ப திருத்திக்கிட்டா போதும், வேற எதுவும் தேவையே இல்ல. அனுபவிச்சது போதும். நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன், என்ன நடந்தாலும் சரி பல்வீந்தரை லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இல்லன்னா அவ வாழ்க்கை பூரா தண்டனை அனுபவிக்கணுமே. அதுக்கு அவ ஆளாக கூடாது. என்னன்னா மறுபடியும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அவளுக்கு என்னதான் இருக்கு? அவளை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அதனால நமக்கு என்ன வந்தது? அது அவளுடைய வாழ்க்கை. நாம எதுவும் தலையிட முடியாது. சோ விட்டு தள்ளுங்க. ஏன் நாம தலையிடணுமா? ஏன்னா அவ இப்பவும் என் மனசுல இருக்கா. அவளை என்னோட மகளா பாக்குறேன். அவ இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவளுக்கு ஒண்ணுன்னா நான் நிச்சயம் வேதனைப்படுவேன். இப்பவும் அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பொறுக்கி பைய பல்வேந்திர கல்யாணம் பண்ணிக்க போறா. இதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. கம் ஆன் அண்ணா, பல்வேந்தர் லக்ஷ்மியோட பழைய லவ்வர். லக்ஷ்மிக்கு ரிஷியோட சொத்தும் வேணும், பல்வேந்தரோட லவ்வும் வேணும். மைண்ட் யுவர் லாங்குவேஜ் கரிஷ்மா. மை காட், நீ உன்னோட வாழ்க்கையில ஒழுங்கா நடந்திருந்தா நீ உன் வீட்டுல இருந்திருப்ப. மாம் வாய மூடு. கண்டதையெல்லாம் யோசிக்காத, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசாதன்னு சொல்றேன். லக்ஷ்மிய பார்த்ததுக்கு அப்புறமா அவ யாருங்கறத நீ புரிஞ்சுக்கவே இல்லை. அவ உண்மையானவ. முக்கியமா அவள மாதிரி நல்லவளும் நல்ல மனசு கொண்டவளும் இந்த வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? அந்த ரவுடி பைய பல்விந்தர், அவன் தான் அவ பின்னாடியே அலைஞ்சான். லக்ஷ்மி அவனை கண்டுக்கவே இல்லை. அதை புரிஞ்சுக்க. நீ நீ என்ன சொன்னா? அவளுக்கு சொத்து வேணுமா? அவளுக்கு என்னைக்குமே நம்ம சொத்து மேல ஆசை இல்ல. நோ, நெவர். நான் அலுமினி ஆஃபர் பண்ணும்போது அவ என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு உங்களோட சொத்தெல்லாம் வேணா, உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் போதும்னா. யாருக்கு உறவோட மதிப்பு தெரியுதோ அவங்களுக்கு சொத்து ஆஸ்தி மேல எல்லாம் ஆசை வராது. அத ஞாபகம் வச்சுக்க. சரி, என்னோட வார்த்தைக்கு இந்த வீட்டுல மதிப்பு இருக்கா இல்லையா? நான் மறுபடியும் சொல்றேன், நாம ரிஷியோட நல்லதை பத்தி மட்டும் நினைப்போம். அவன் செஞ்ச தப்ப திருத்திக்க பாக்குறான், அதுக்கு நாம சப்போர்ட் பண்ணி ஆகணும். இதை தவிர வேற எதுவும் வேண்டான்னு சொல்றேன். இதத்தான் நானும் சொல்றேன் அண்ணி. எனிவேஸ், நாம இப்போ இத பத்தி பேசாம வேற ஏதாவது பேசலாமா?
ரிஷியோட கல்யாண ஏற்பாட்டை நாம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ரமேஷ், என்னது இதெல்லாம்? நீலா மேடம் வந்திருக்காங்க. ஹலோ. ஹாய். நீலம், என்ன இதெல்லாம்? வாழ்த்துக்கள் சம்மந்தி அம்மா. அது இருக்கட்டும் நீலம், இதெல்லாம் என்ன? நான் உன்கிட்ட தான் வரதா இருந்தேன். ரிஷி மலிஷ்காவை கூட்டிக்கிட்டு எங்க போனான்னு தெரியல, போனும் எடுக்கல. ரிஷி மலிஷ்காவோட தன்னோட பழைய காதல புதுப்பிக்கிறான். கல்யாண வாழ்க்கைய பத்தி பிளான் பண்ண போயிருக்காங்க. அவங்களோட கோல்டன் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டி ஆண்டி நீங்க என்ன பேசுறீங்க? ஏன் இவ்ளோ சஸ்பென்ஸ் கிரியேட் பண்றீங்க? ரிஷி மலிஷ்கா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அவன் மலிஷ்காவுக்கு ரிங் போட்டு விட்டுருக்கான். ஓ மை காட். ரிஷி கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டான். எங்க எல்லாரும் முன்னாடி இருந்தா மலிஷ்காவை ப்ரப்போஸ் பண்ணா. பட் 1 மினிட். ரிஷி வரும்போது நான் அங்கதானே இருந்தேன். ஆனா அவன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. வந்த நேரா மலிஷ்காவை கூட்டிட்டு போயிட்டான். ஒருவேளை மலிஷ்காவை ரிங் செலக்ட் பண்ண கூட்டிட்டு போயிருப்பான். நானும் கண்டதை யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல சோனு, ரிஷி மலிஷ்காவை லக்ஷ்மியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. ஏன்னா அவன் எல்லாத்தையும் லக்ஷ்மி முன்னாடி பண்ணணும்னு ஆசைப்பட்டான். எக்ஸாக்ட்லி அவன் அதைத்தான் பண்ணிருக்கான். அவன் மலிஷ்கா கையில லக்ஷ்மி முன்னாடி ப்ரொபோஸ் பண்ணிட்டு அவ எதிரிலேயே விரல மோதிரத்தை மாத்திட்டான். பட் லக்ஷ்மி எதுக்கு? வாட் யூ மீன் எதுக்கு? ரிஷி பண்ணது நல்ல விஷயம் தானே. லக்ஷ்மியோட தகுதியை காட்டிட்டான். பாருடி, என் வாழ்க்கையில எப்பவுமே மலிஷ்கா இருக்கான்னு காட்டிட்டா. நீ கிடையாது. சீரியஸ்லி, ஐ மீன், இதெல்லாம் நிஜமா? உங்களுக்கு விசித்திரமா படல? எங்களுக்கும் தோணுச்சுதான். ஆனா எது எப்ப நடக்கணும்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஆக்சுவலா இந்த விஷயத்தையே நாங்க பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருக்கணும், கொண்டாடி இருக்கணும். இது இப்படித்தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. ஓகே, எனிவேஸ், ரொம்ப யோசிக்க தேவையில்ல. நம்ம 2 பேரோட பசங்களும் சேர்ந்து ஆரம்பிக்கிற புது வாழ்க்கைக்கு முடிஞ்ச அளவு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இத பாரு, இனிமே நாம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, சம்மந்தியும் ஆயிட்டோம். இனிமே நம்ம வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்கள் வரும். ஏன்னா அந்த கெட்ட சகுனம் லக்ஷ்மி இங்கிருந்து போயிட்டால. இன்னொரு குட் நியூஸும் இருக்கு. அது என்ன தெரியுமா? லக்ஷ்மி தன்னுடைய பழைய பாய் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்க போறா. பழைய பாய் ஃப்ரெண்டா? அந்த தெருப்பொறுக்கி பல்வேந்திரா தான். பல்வந்தரா? ஆமா சோனல், எங்க கிட்ட டிரைவரா இருந்தான். அவளுக்கும் அந்த பல்வேந்திரக்கும் எந்த ஒரு உறவே இல்லன்னு இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இது நமக்கு நல்ல விஷயம் தானே. ஏன்னா இனிமே லக்ஷ்மி மலிஷ்காவோட விஷயத்துக்குள்ள வரமாட்டா. லக்ஷ்மியோட சாப்டர் க்ளோஸ். சோ ஐ திங்க் நாம இப்ப உடனே கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். கிரண், இப்ப நீ வீட்டுக்கு வருவல்ல? மலிஷ்காவுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சாச்சுல்ல? ஆஃப் கோர்ஸ், ஐ நோ ஜஸ்டிஸ் கிடைச்சாச்சு. நான் வீட்டுக்கும் வருவேன். நான் சம்மந்தி அம்மா ஆயாச்சு. கல்யாண ஏற்பாடுகள் ஏதோ காட்டுறேன். பயங்கரமா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க ஒருத்தருக்கும் தெரியாது இந்த கல்யாணம் என்னாலதான் நடக்குதுன்னு. மலிஷ்காக்கு இவ்ளோ பெரிய உபகாரம் பண்ணியிருக்கேன். இப்ப மலிஷ்கா என்னுடைய இந்த உதவிக்கு நன்றி கடன் பட்டே ஆகணும்.